தமிழ் சினிமாவின் நம்பிக்கை நாயகர் ஜெயம் ரவி. அவர் தனக்கென்று ஒரு பாணியை வைத்திருக்கின்றார். அதே போல புதிய கதைகளோடு புதியவர்களோடு பயணிக்கிறார். அதனால் ஃப்ரெஷ்ஷான நல்ல கதைகளையும் தருகிறார். அவருடைய பல படங்கள் ஒரு பெரிய ஸ்டார்களே தயங்கக்கூடிய கதைக்களத்தில் கூட அவர் இறங்கி களமாடுகிறார். அப்படிதான் இப்போது ஒரு படம் சைரன் ஒரு மாறுபட்ட கதைக்களத்தில் உருவாகி இருக்கின்றது. சைரன் திரைப்படம். தன் மனைவியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 14 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்படுகிறார் திலகன் என்கின்ற ஜெயம் ரவி. காது கேளாத வாய் பேசாத மாற்றுத்திறனாளி காதல் மனைவி அனுபாமா பரமேஸ்வரன் கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்த கொலைகாரர்கள் யார் என்று தெரிந்தாலும் அவர்களை பழிவாங்க முடியவில்லை. 14 ஆண்டுகள் சிறைக்குள் அடைபட்டு கிடக்கின்றார். இன்னொரு பக்கம் ஒரு வயதில் இருக்கும் போது மகளை பிரிந்து வந்தது. அவள் எப்படி இருக்கின்றாள் என்று மகளை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் ஒரு புறம். மகளை பார்க்கும் தவிப்போடு அவர் இருக்க, மகளோ ஒரு கொலைகாரன் தந்தை என்று அவரை வெறுக்க இன்னொரு பக்கம் வெறுத்துக்கொண்டு நகர்ந்து போகிறார். பரோலில் வெளியே வருகின்ற ஜெயம் ரவி போலீசுக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு எப்படி பழி வாங்குகிறார் என்பதே மீதி கதை. ஆம்புலன்ஸ் சைரன்ஸ் டிரைவரான ஜெயம் ரவிக்கும் காவலர் கீர்த்தி சுரேஷுக்கும் இடையில் நடக்கும் ஆடுபுலி ஆட்டத்தில் யார் முந்திக் கொள்கிறார்கள் என்பதே திரைக்கதையில் விறுவிறுப்பாக கூட்டியிருக்கின்றது. இளமையுடன் சிறைக்கு சென்று முதிர்ச்சியுடன் திரும்புகிறார் ஜெயம் ரவி. நடிப்பில் அந்த முதிர்ச்சியும் பக்குவமும் நிதானமும் தெரிகின்றது. நிதானமாக விளையாடி பழி வாங்கும் அந்த கம்பீரம் தனக்குள் வைத்துக்கொண்டு வெளியே காட்டாமல் எப்படி நிதானமாக பழி வாங்குகிறார் என்பது ரசிக்க வைக்கின்றது. காக்கி சட்டையில் கீர்த்தி சுரேஷ் கம்பீரமாக கலக்குகிறார். அனுபாமாவின் அழகான அமைதியான நடிப்பு ரசிக்க வைக்கின்றன. யோகி பாபு போலீஸ்காரராக வந்து சிரிப்பு போலீஸாக நம்மை சிரிப்பூட்டுகிறார். அழகம்பெருமாள் சமுத்திரக்கனி வில்லத்தனத்தில் தாங்கள் வில்லாதி வில்லன்கள் என்பதை நிரூபிக்கிறார்கள். அம்மாவாக வருகின்ற துளசி தூள் கிளப்புகிறார். பாசத்திலும் படபடப்பாக பேசுவதிலும் அவர் ஒரு அம்மா என்கின்ற அந்த பிம்பத்தை உடைக்காமல் மிக அழகாக செய்திருக்கின்றார். இசை ஜி.வி. பிரகாஷ், சாம் சி.எஸ். இசை பொறுத்தவரை சுமார்தான். புதிய இயக்குனர் அந்தோணி பாக்யராஜ் ஏமாற்றவில்லை. கதை திரைக்கதையிலும் சில வசனங்களிலும் அவர் ஏமாற்றவில்லை. அடுத்த கட்டத்திற்கு நம்மை நகர வைக்கிறார். பரபரப்பாக பார்க்க வைக்கின்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.